வணக்கம். 2023 இஸ்ரேல் ஹமாஸ் போர் ஒன்று தாக்குதல் நடத்தியது. அந்த இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட அந்த போருடைய தன்மை என்னன்னு கேட்டா, ஒரு குறிப்பிட்ட நகரத்தை அனைத்து ஆயுதங்களையும் கொண்டு, அதாவது ஏவுகணை, பீரங்கி போன்ற ட்ரோன் போன்ற அனைத்து கருவிகளையும் கொண்டு ஒரு நகரத்தை ஒரே நேரத்தில் அனைத்து கருவிகளையும் கொண்டு தாக்கி திக்குமுக்காட வைப்பதுதான் ஹமாஸ் ஸ்டைல். இந்த ஹமாஸ் போருங்கிறது அர்த்தம். அதே யுக்தியை இன்று பாகிஸ்தான் கையில் எடுத்துக்கொண்டு காஷ்மீரில் இருக்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை மொத்தமாக ஒரே நேரத்தில் தாக்கலாம் என்று முற்பட்ட போது இன்று நம்முடைய ராணுவ வீரர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதை அத்தனையும் தகர்த்து எறிந்திருக்கிறார்கள், துடைத்து எறிந்திருக்கிறார்கள். இது நமது பாரத பிரதமருக்கும் நமது ராணுவத்திற்கும் நாம் கொடுக்கக்கூடிய பெரிய நன்றி. இன்னைக்கு உலக நாடுகள் பூரா இன்று நமது ராணுவத்திலையும் நமது பாரத பிரதமரையும் நமது பாரதத்தையும் மிக பெருமையாக நினைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதலை மிக எளிமையாக நமது ராணுவம் கையாண்டிருக்கிறது. உலக நாடுகள் அனைத்து தலைவர்களும் இன்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். நமது இந்தியாவில் பிறந்த நமது உடன் பிறந்த சகோதரிகளின் குங்குமத்தை அளித்த அந்த கயவர்களின் ஒவ்வொரு கொட்டத்தையும் இன்று நாம் ராணுவம் அடக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது, சரியான பதில் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இனி அவர்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. இன்னைக்கு பாகிஸ்தான் எப்படி கடந்த காலங்களில் நம்ம முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், விடுவதற்குள் வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடே இருக்காது, அழிந்து விடும் என்று சொன்னார். அந்த நிலைமையை இன்று அவர்களே உருவாக்கி இருக்கிறார்கள். இதற்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு இருக்கிறார்கள் நம்ம ராணுவம்.